வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், செமையாக சாப்பிட்றோம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி மீன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை. நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி தாங்க இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளஸ்ட் ரெசிபி. எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பை வச்சு ஒரு அருமையாக ஒரு மீன் வறுவல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அயில மீன் வாங்கியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மீனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் அதிக பொட்டாசியம், அப்புறம் விட்டமின் டி, நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி, அதிக ஒமேகா 3 இதில் இருக்குது. இந்த மீன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை நம்ம உடம்புல இந்த மீன் உண்டாக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மீனை நம்ம கழுவி இதை சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்ப மீனை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் எடுத்து, இந்த ரத்தம் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல மீனை கழுவி தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் மீனை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி சுத்தமா தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சு எடுத்திருக்கிறேன். நீங்க எப்போதுமே ஃபிஷ்ஷை நீங்க ஃப்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மீன் எல்லாத்தையுமே மேக்சிமம் இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கங்க. அப்பதான் மீன்ல மசாலா நல்லா பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிக்கலாம். இங்க நான் ரொம்ப சிம்பிளா தான் இந்த மீன் வறுவல் பண்ண போறேன். முதல்ல மிளகாய் தூள், உங்க காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் இதுல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதுல மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அது கொஞ்சம், தேவைக்கேற்ப பொடி உப்பு. இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே ட்ரையா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீனை இதுல சேர்த்துறதுக்கு முன்னாடி உப்போட அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க, பத்தலைன்னா சேர்த்திக்கங்க. இப்போ இதுல நம்ம அந்த மீனை நல்லா இந்த பவுடர்ல பிடிக்கிற மாதிரி இப்படி இந்த மசாலாவை மீன்ல இப்படி அப்ளை பண்ணிக்கங்க. ஒரு மீனா எடுத்து மீனோட உள்பகுதியிலெல்லாம் இந்த மசாலா நல்லா பிடிக்கிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ அந்த மீன்ல மசாலா எல்லாம் நல்லா தொடவி வச்சாச்சு. கடைசியா இதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த மசாலா தொடவன மீனை ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருங்க. இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து மீனை வெளியில் எடுத்துடலாம். மூடி திறந்து பார்க்கலாம். மீன்லாம் பாருங்க நல்லா மசாலா பிடிச்சிருக்குது. இப்ப ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சிருச்சு. இதுல எண்ணெய் சேர்த்துக்கங்க. நீங்க மீன் வறுவல் தேங்காய் எண்ணெயில செஞ்சு பாருங்க, மிகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ஓகே, இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு இதுல
நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெயை எடுத்து இந்த மீன் மேல நல்லா ஊத்தி விடுங்க. அப்பதான் இந்த மீன்ல இருக்கக்கூடிய மசாலாலாம் நல்லா வேகும். ஓகே, இப்போ மீனை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேர்ஃபுல்லா மீன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதை எடுத்துக்கலாம். இந்த மீனை எடுத்து இங்க ஒரு கிச்சன் டவல் வச்சிருக்கிறேன். அப்பதான் வந்து இந்த மீன்ல இருக்கிற ஆயில்லாம் வந்து நல்லா இதுல அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும்.